பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 72ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி, இந்த பூமியில் சோதரம் உதவியற்ற நிலையில் அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். உதவியற்ற நிலையில், உதவி செய்ய ஒருவர் முன்வராத நிலையில், உதவியே கிடைக்கல, எந்த விதத்திலும் உதவி இல்லை, அப்படி அநேகரை பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உதவி செய்கிற தேவன், உதவியற்றவர்களுக்கு இறங்குகிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அநேகர் நினைப்பாங்க, நம்ம தனிமையாக போராடிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு சப்போர்ட்டுக்கு, நமக்கு துணைக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்களை அழகாக அற்புதமாக நடத்தி கொண்டு போவார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற, நிச்சயமாக உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. வேத வசனம் சொல்லுகிறபடி தகப்பனே மைத்துரைக்கிற கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற சிறுமியான் நீர் விடுவிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்றைக்குமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபையா இறங்கி உதவி செய்து அவங்களுக்கு உண்டாயிருக்க எல்லா நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.